என்ன என்ன டிரைவர் என்ன எடுத்துட்டு போறாரு? சக்கரை பொங்கல் எல்லாத்துக்கும் கொடுத்தியா? மாலை போட்டுருக்குற இன்னைக்கு. பழம் எனக்கு கேட்டதான் தருவியா? உனக்கு மாலை போட்டது பிரசாதம் கொண்டாந்துறியா? ஆமாம். ஆயுத பூசிக்கு ஒரு மூட்டை பொறி கொண்டாந்து கொடுத்தா இப்போ அப்போ ஐப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு மூட்டை கொண்டாந்துருவல? சாப்பாடு வேணா போட்டுக்கமாமா. உட்காந்து சாப்பிடுங்க சித்தப்பா. ஒரு உள்ளார பெட்டில் உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு வடச்சட்டி கடி எடுத்தான். வரதுக்குள்ள காலி பண்ணிட்டான்ப்பா பாமோரியா. என்ன சிப்பா இலை இருக்கு சிப்பா, இலையில் சாப்பிட தண்ணி மட்டும் கொடுப்பா. கொத்துக்காரர் நல்லா தயிர் சாப்பாடு அடுத்து என்னம்மா சாப்பாடு? என்ன பழம் நாங்கள் ஒன்று வச்சிருக்கிறா? பழத்தை எடுத்து கீழே வைமாம்மா. டிரைவர் கொடுத்தாரா? டிரைவர் கொடுத்தாரா? மாலை போட்டதுனாலயா கொடுத்தாரா? ஊரில் நீ சக்கரை பொங்க மாலை போடுறதுல கொடுத்தாரா? இது என்ன அப்போ எப்போ பார்த்தாலுமே இந்த இலை தான் அவ்வளோ இலை இருக்குதாங்க பாரு. அது வந்து மாலை போட்டால் தான் நம்ம இலைக்கு சாப்பிடுவோம். மாலை போட்டதான் இல்லையா? முருங்கை சாம்பார், கேட்கற போகிற சாம்பார். சாம்பார் சொல்லலாம், நீ தான் சொல்ல மாட்டேங்கிற. சாம்பார் நான் என்ன சொல்கிறேன், இலை போட்டு சாப்பிடுங்கிறேன். அந்த டிஃபன் பாக்ஸில் பெரட்டாத. நாளைக்கு பேசுவோம். 5 தேதியிலேருந்து இலை சாப்பிடுவோம். 5ஆம் தேதியிலேருந்து தானா? தூக்கிட்டு தான். சேரம் மூட்டில் என்ன சுண்டக்காய் குழம்பா சேரமா? குட்டி நல்லது உடம்புக்குலாம். இங்கே பாரு, ஒரு 1.5 சாணம் தான் இருக்கிறான் மனுஷன். அவனோட பெரிய இலையை அவன் உயரத்துக்கு இலை போட்டு சாப்பிட்றான் பாருங்க. பாரு இலையை பாருங்க. போ, எதுக்குடா இந்த வேலை உனக்கு? அந்த இலை உயரம் தான் இருக்கிற கரெக்டாக. இலையில் உக்காந்துக்கிட்ட இப்படி திரும்பி இலையில் உக்காந்துக்க. உக்காந்து சாப்பிட்டா சௌகரியமாக இருக்கும். மச்சான் நல்ல இலை தான் போட்டிருக்கான். அடுத்த இன்னைக்கு என்ன சாப்பாடு? என்னது காலிஃப்ளவரா? சரியா போச்சு. நீ சம்பாதிக்கிறதையும் உனக்கு வாங்கி கொடுக்குறதையும் ஆக சரியா போட மாட்டேன். தாத்தா என்ன பிரியாணியா? வெஜிடபிள் பிரியாணி. பரவாயில்ல. தண்ணி எடுத்துடா, தண்ணி எடுத்து கொடு மாமா. சாப்பிட போட முடியலையா நம்பரா? நல்லா உட்காந்து சாப்பிட நம்பர். எப்போ பார்த்து நான் தான் ஒரு காட்டில் எல்லா காட்டிலும் சொல்கிறேன். அடியில் பழவை வச்சு அந்த பழவு கட்டை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றேன். அப்படி உட்காந்து சாப்பிடு. இப்போ அமைப்பாக இருக்கு. என்ன குழம்பு? எத்தனை நாள் கறி குழம்பு இன்னும் வச்சிருக்கிறது? இன்னும் 2 நாளைக்கு இருக்குமா?